அண்மைச் செய்தி. கோவை பொள்ளாச்சி அருகே அரசு பள்ளி மாணவிகள் ஆசிரியர்கள் மீது பாலியல் புகார் தெரிவித்து வீடியோ வெளியிட்ட விவகாரம் தொடர்பாக மாணவிகளின் பெற்றோருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. கோவை பேரூர் மகளிர் போலீசார் அனுப்பியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக் வணக்கம். மேலும் தகவல்கள் என்னென்ன? இந்த சம்பவத்தின் மீது இதுவரை என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? வணக்கம். கோவை அடுத்த பொள்ளாச்சி அருகே கிணத்துக்கடவு பகுதியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் மாணவிகளுக்கு ஆசிரியர்கள் பாலியல் தொந்தரவு மற்றும் துன்புறுத்தல் கொடுத்ததாக புகார் ஒன்று வெளியானது. அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமாக 3 மாணவிகள் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். அந்த வீடியோ தொடர்பாக போலீசார் கடந்த 2 தினங்களாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நேற்றைய தினம் பள்ளியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்களிடம் மற்றும் ஆசிரியர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டார்கள். இந்த சூழல்ல அந்த மாணவர்களுடைய பெற்றோரிடம் சம்மன் அனுப்பி கோவை மாநகர் பகுதியில் கூடிய போத்தனூர் அருகே அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு வர சொல்லியிருக்கிறார்கள். அங்கு இந்த வீடியோ தொடர்பாகவும் இந்த வீடியோ எடுத்தது பின்னணி என்ன, அதே சமயம் என்ன பிரச்சனை, எதன் மூலமாக இந்த வீடியோ வெளியிடப்பட்டது என்ற கோணங்கள்ல விசாரணை மேற்கொள்வதற்காக அவர்களுடைய பெற்றோரை வர சொல்லியிருக்காங்க. அதே சமயம் மற்ற 200 மாணவர்கள் மற்றும் ஆசிரியரிடம் விசாரித்த தகவல்களின் அடிப்படையிலையும் இவர்களிடம் கேள்வி கேட்பதற்கான தகவல்களை போலீசார் வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் சம்மன் அனுப்பி விசாரணை நடத்தியிருக்க பிறகு இது அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.